கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதம் 13வது நாளின் சனிக்கிழமையின் அதிகாலை வேளையிலே கூட மறுபடியும் உங்களோடு கூட பேச கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக என் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதியும் ஸ்தோத்திரத்தையும் நான் ஏறெடுக்கிறேன். விசேஷமாக இந்த புதிய நாளிலே கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், அது லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார் என்பதே. ஆமேன், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்டவர்களே, நாம் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதற்கு அநேக சாட்சிகள் வேதத்திலே காணப்படுகிறது. அவைகளில் முதலாவது, குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினது நம் தேவனாகிய கர்த்தர். கடலை இரண்டாக பிளந்த நம் தேவனாகிய கர்த்தர். இது போன்ற அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவர் நம் தேவாதி தேவன். இந்த நாளிலே கூட என் வாழ்க்கையில எந்த காரியத்தையும் நான் செய்யும் பொழுது அந்த காரியம் வாய்க்காமல் போகிறது என்று சொல்லி அநேக சகோதர சகோதரிகள் தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில, இந்த நாளிலே உங்களுடைய புலம்பல்கள், உங்களுடைய கண்ணீர்கள், உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய எல்லா விதமான கடன் பிரச்சனைகளையும் என் தேவனாகிய கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இந்த நாளிலே கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து இந்த நாளில் அவர் செய்ய போகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் எண்ணற்ற நன்மைகளை என் தேவனாகிய கர்த்தர் இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.